என்னது மிளகா பழம். பழுத்து போச்சு மிளகா பழம். பாருங்க எவ்வளவு அழகா மரத்துல பாருங்க. நம்ம தோட்டத்துல பாருங்க எந்த அளவுக்கு மிளகா பழம் பழம் பழுத்துக்குச்சு. பழத்தை மட்டும் பொரிச்சு நானும் இப்போ குழம்புக்கும் பொரிச்சு போடுவேன். ஆனாலும் பழமும் 1-2 இருக்குது. இதை பொரிச்சிடலாம், விட்டா வீணா போயிடும். ஓகே, பழம் பொரிக்கிறாங்க. மிளகா பழம் கட்டு. சூப்பரான மிளகா பழம். அவ்வளோதான் பொரிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ மிளகாப்பழம். ஒரு 10-20 செடி இருந்தா கூட போதும் போல இருக்குது. 10-20 செடி. நம்மளும் நம்ம தோட்டத்துல மிளகா பழம் பொரிச்சாச்சுங்க. பாருங்க பூ இருக்குது. கனகாம்பரம் பாருங்க, ஆசைப்பட்டு கனகாம்பரம் செடி வச்சேன். அதுவும் பூ பூத்துட்டு இருக்குது. பாருங்க வாடாமல்லி செடி. வாடாமல்லி. இதுதான் வாடாமல்லி. வாடாது இல்ல, அது பேர் தான் வாடாமல்லி. நானும் இந்த அத்தி செடி வச்சு ஒரு வருஷமே ஆகுது. அப்படியேதான் இன்னும் வச்ச மாதிரியே கொத்தி விட்டு தண்ணி விடணும். ஆமா, கொத்தி விட்டு தான் தண்ணி விடணும். மஞ்சள் செடி இப்பதான் அப்படி காஞ்சிட்டு இருக்குது. காயுமோ தண்ணி ஒண்ணுமோ தெரியல. மஞ்சள் செடி. ஓகே. ரோஸ் பறிக்கலாமா? கொட்டி போச்சு எல்லாமே கொட்டி போச்சு. அது இன்னொன்று அந்த பக்கம் இதை பொறிச்சு பார்த்தோம். முள்ளு இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. முள்ளு இருக்குதா, அதனால பிடிக்க முடியல. கத்திரிக்கோல் எடுத்துட்டு வரணும். கட் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு. இதுதான் பன்னீர் ரோஸ். இப்பதான் கத்திரி செடி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பிஞ்சு அப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. 2 காய் பறிச்சுக்கிட்டோம் ஒரு நாள். இப்ப கொஞ்சம் பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கத்திரிக்காய். ஓகே. பவளமல்லி நைட்ல பூக்குது, பகல்ல கொட்டி போயிருது. பாரிஜாதம் பூ பெரிய செடியா இருந்துச்சு, வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். பெரிய செடியா இருந்தது, வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். பாரிஜாதம் அப்படியே செத்து போச்சு, செடி வீணா போயிருச்சு. வீடியோ போட்டதுனாலயா தெரியல எதனாலன்னு. ஆனா செடியே செத்து போச்சு. நிறைய பூ பூத்துச்சு, செத்து போச்சு செடி. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. ஆனா இது நடைபாதை மாதிரி இருக்கிறது சைட்ல வைப்பாங்க. என்ன செடின்னு தெரியல. என்ன செடின்னே தெரியல. அழகுக்கு வைக்கிறதா. இங்க பாருங்க வெத்தலை செடி. இங்க பாருங்க சின்ன வெத்தலை. இது சின்ன வெத்தலை பாருங்க எவ்வளவு அழகா மரத்துல ஏத்தி விட்டுட்டு இருக்கிறோம். தான் வந்துட்டு இருக்கிறாங்க வெத்தலை செடி. கீழே வந்து கயிறு கட்டி மேலே ஏத்திருக்கு. ஆமா, கயிறு கட்டி மேலே ஏத்தி விட்டாச்சு. கொடி ஓடிட்டு இருக்குது. சின்ன சின்ன வெத்தலை. இது வாய்க்கே போடலாம்னு நினைக்கிறேன். வெத்தலை வாய்க்கு போடலாம். வாய்க்கு போடலாம். இது வெத்தலையே சின்ன வெத்தலை. பாருங்க சூப்பரா இருக்குது. கொழுந்து வெத்தலை. அதே மாதிரி இது பாருங்க சளிக்கு தூதுவாழை. அப்பப்போ பொறிச்சு இலையும் பொறிச்சிட்டு இருக்குது. பொறிச்சு ரசம் வைக்கும் போது அதுல 2 தலை போட்டு ரசம் வச்சிடுறது. ஓகே. இதுதான் வல்லார கீரை. ஞாபக சக்திக்கு இந்த கீரை தான் கொடுப்பாங்க. சட்னி ஆட்டி கொடுத்தா சூப்பரா இருக்கும். வல்லார கீரை. ஆமா, இந்த கத்தால இந்த கீரை ஒரு நாளைக்கு சட்னி செஞ்சு நான் வீடியோ போடுறேன். ஓகே. இந்த பாருங்க கத்தால எவ்வளவு அழகா இருக்குது. கத்தால வந்துட்டு எதுக்குன்னா, நான் வந்து வெந்தயம் நைட்ல ஊற வச்சு காலையில கத்தால 2 கை அறுத்து அந்த உள்ள இருக்கிற சதப்பு எடுத்து போட்டு தலைக்கு தேய்ச்சிக்குவேன். குளுமை தலைக்கு. அதனால இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். வயிறு புண்ணுக்கு ஒரு பீஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அப்படியே வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அதுவும் நல்லது. இதுல நிறைய நன்மை இருக்குது இந்த கத்தாழையில. போன வாரம் தான் கட் பண்ணி பொரியல் பண்ணேங்க, மலை தக்காளி கீரை.
இப்படி கோழி இல்லாததுனால ஏதோ குழம்புக்கு வந்துடுது ம் கோழி குஞ்சு இருந்தால் அது எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது, சுத்தமா பண்ணிவிடும். கோழி குஞ்சு இல்லாததுனால இப்போ இந்த கீரையெல்லாம் பார்த்தா அப்படியே இருக்குது. சப்போட்டா பழம் தான் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. தேங்காய் மொத தேங்காய் இதுதான் ஃபர்ஸ்ட் காய் தேங்காய். ஆமா, ஃபர்ஸ்ட் காய் ஒரே மட்டையில 2 கொலை விட்டுருக்குது. ஒரு கொலை போட்டு காய் இல்ல, ஒரு கொலையில மட்டும் 5 ஒரே இதுல 2 கொலை விட்டு. ஆமா, இதுல ஒரு அதிசயம் அது. 2 தேங்காய் கொலை விட்டுருக்குது, அதுதான் இந்த மரத்தோட அதிசயம். ஓகே, கிட்ட வச்சு கட்டிருக்கிறீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.